உள்நாட்டு பச்சை அரிசியின் உச்ச வரம்பு விலை இந்த அக்டோபருக்கு முன் இறுதி வடிவம் காணப்படும், கூறுகிறார் முகமது சாபு. ஏப்ரல் மாதம் வரை வேலையில்லாதோரின் எண்ணிக்கை 0.3 விழுக்காடு குறைந்து 5,65,000 இருக்கிறது. ஜோஹூரில் குடியுரிமை விண்ணப்ப திட்டத்தை மேற்கொள்வதில் தவறு எதுவும் இல்லை, ராமசாமி விளக்கம். லீ சோங்வேயின் பெயரை பயன்படுத்தி ஏமாற்றும் மோசடி கும்பல், நம்ப வேண்டாம் என நினைவுறுத்தல். புக்கிட் பர்தாஜாம் பேருந்து நிலையத்தை முற்றுகையிட்டது பினாங்கு குடிநுழைவுத்துறை, 20 கள்ளக்குடியேறிகள் கைது. உள்நாட்டு பச்சை அரிசியின் உச்ச வரம்பு விலை இந்த அக்டோபர் மாதத்திற்கு முன்னதாக இறுதி வடிவம் காணப்படும் என விவசாய மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு கூறியிருக்கிறார். இதர அமைச்சுகளுடன் நடத்தப்படும் இறுதி கலந்துரையாடல் மூலம் உச்ச வரம்பு விலை குறித்து முடிவு எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். தற்போது கலந்துரையாடல் நிலையில்தான் இந்த முடிவு உள்ளது. விலை மாற்றங்கள் தொடர்பாக 4 அமைச்சுகளுடன் சேர்ந்து கலந்துரையாடல் நடத்த வேண்டியுள்ளது. விவசாய மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு, பொருளாதார அமைச்சு, உள்நாட்டு வாணிகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு ஆகிய அமைச்சுக்களுடனும் பேச்சு நடத்த வேண்டியிருப்பதாக முகமது சாபு தெரிவித்தார். இப்போதைக்கு இன்னும் முடிவு காணப்படவில்லை. இந்த விவகாரம் இன்னும் பேச்சுவார்த்தை நிலையிலேயே இருப்பதால் அக்டோபர் மாதத்திற்குள் இறுதி முடிவு காணப்படும் என விவசாய தோட்டக்கலை மற்றும் விவசாய சுற்றுலா கண்காட்சியை தொடக்கி வைத்த பின் முகமது சாபு தெரிவித்தார். தற்போது உள்ளூர் பச்சரிசி 1 கிலோகிராமுக்கு 2 ரிங்கிட் 60 சென்டாகவும் அல்லது 10 கிலோகிராம் 26 ரிங்கிட்டாகவும் விற்கப்படுகிறது. குறைந்தபட்சம் இதன் விலை ஒவ்வொரு கிலோகிராமுக்கும் 25 சென்ட் உயர்த்தப்படலாம் என கூறப்படுகிறது. ஜோஹூரில் குடியுரிமை விண்ணப்ப திட்டத்தை மேற்கொள்வதில் எந்தவொரு தவறும் கிடையாது என பினாங்கு மாநிலத்தின் முன்னாள் துணை முதலமைச்சரும் உரிமை கட்சியின் தலைவருமான பேராசிரியர் டாக்டர் ராமசாமி தெரிவித்திருக்கிறார். தவறான புரிந்துணர்வு காரணமாக இந்த திட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதோடு இந்த திட்டத்தை சில தரப்பினர் அரசியலாக்குவது குறித்தும் அவர் சாடியிருக்கின்றார். நாடற்றவர்களுக்கு குடியுரிமைக்கான முயற்சிகளில் ஈடுபடுவதால் அரசியல்வாதிகளுக்கு எந்தவொரு அரசியல் நன்மையும் கிடையாது என டாக்டர் ராமசாமி சுட்டிக்காட்டினார். அத்தகையோருக்கு தேவைப்படும் அடையாள ஆவணங்களை பெற்றுத் தருவதற்கு அரசியல் கட்சிகள் முயற்சியை மேற்கொண்டால் அவர்களுக்கு தேவையான அடையாள ஆவணங்கள் கிடைப்பதை விரைவுபடுத்தும் தொண்டூழிய சேவையாகவே அது இருக்கும் என அவர் தெரிவித்தார். தேசிய பதிவுத்துறை நாடற்றவர்களுக்கான குடியுரிமை பிரச்சினையை தீர்ப்பதற்கு மனிதாபிமான ரீதியில் நடவடிக்கையை அதிகமாக மேற்கொண்டால் அத்தகைய மக்களுக்கு உதவுவதற்கு தொண்டூழிய அமைப்புகள் உருவாக வேண்டியதில்லை என இன்று வெளியிட்ட அறிக்கையில் ராமசாமி தெரிவித்தார். ஜூன் 30 நடைபெற வேண்டிய அந்த நிகழ்ச்சி அதன் ஏற்பாடு தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியான போஸ்டரினால் தவறான புரிந்துணர்வு ஏற்பட்டதால் ஒத்திவைக்கப்பட்டதாக டிஏபியின் ஸ்டோலாங் சட்டமன்ற உறுப்பினர் சென்கா எங் தெரிவித்திருந்தார். குடியுரிமைக்கான ஆவணங்களை கொண்டிருக்காதது அல்லது பெற்றோர்களின் அலட்சியம் காரணமாக பிறப்பு பத்திரம் இல்லாதது போன்ற காரணங்களை நாடற்ற பிரஜைகள் பிரச்சினைகளை எதிர்நோக்குவதாக அத்தகையோருக்கு உதவ முன்வந்ததை சேகா எங் தற்காத்து பேசினார். இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் வரை நாட்டில் வேலை இல்லாதோரின் எண்ணிக்கை சிறிது குறைந்து 5,65,000 எட்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே உள்நாட்டில் வேலை இல்லாதோரின் எண்ணிக்கை 3.3 விழுக்காடு குறைந்துள்ளதாக மலேசிய புள்ளி விவரத்துறையின் தலைமை அதிகாரி டத்தோஸ்ரீ மொமார் உசேர் மையடின் தெரிவித்திருக்கிறார். அவர்களில் 79.7 விழுக்காட்டினர் தீவிரமாக வேலை தேடுவோராக மற்றும் வேலை செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். 3 மாதத்திற்கும் குறைவாக வேலை இல்லாமல் இருப்பவர்களின் எண்ணிக்கை 61.7 விழுக்காடாக இருக்கிறது. அதேவேளை ஒரு ஆண்டுக்கும் மேலாக வேலை இல்லாதோரின் எண்ணிக்கை 6.7 விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருப்பதாக மொமார் உசேர் மைடின் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் வரை வேலை இல்லாமல் இருக்கும் 15 வயது முதல் 24 வயதுடைய இளைஞர்களின் எண்ணிக்கை மாற்றமின்றி 10.6 விழுக்காடாக, அதாவது 3,05,000க்கும் அதிகமானவர்கள் என அவர் கூறினார்.
தொழிலாளர் சந்தை இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் வரை நிலைத்தன்மையோடு இருந்ததோடு மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்குவிப்பாகவும் அது இருக்கிறது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. லீ சங்வே கூட மோசடி கும்பலால் குறிவைக்கப்பட்டுள்ளார். அண்மையில் அந்த உலகின் முன்னாள் முதல்நிலை ஆட்டக்காரர் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கும் டீப் ஃபேக் வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலானது. அதனை இன்று வெளிப்படுத்திய லீ சங்வே நாட்டின் பூப்பந்து வீரர் லாய் பேஜிங் போலி முதலீட்டு திட்டம் ஒன்றை நம்பி தனது வாழ்நாள் சேமிப்பை இழந்த சம்பவத்தை தொடர்ந்து மோசடி கும்பல்களை எதிர்க்கும் போராட்டத்தில் தாமும் இணைந்துள்ளதாக கூறியிருக்கின்றார். மலேசியர்கள் எப்பொழுதும் கூடுதல் விழிப்போடு இருக்க வேண்டும் எனவும் ஒரு பொருளோ சேவையோ அளவுக்கு அதிகமாக நன்றாக அல்லது கவரும் வகையில் இருப்பது போல் தோன்றினால் அது பெரும்பாலும் மோசடியாகவே இருக்கும் என்பதை லீ சங்வே நினைவுறுத்தியிருக்கின்றார். தமது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பலர் உலகெங்கிலும் உள்ள மோசடி கும்பலால் ஏமாற்றப்பட்ட அனுபவத்தையும் லீ சங்வே பகிர்ந்து கொண்டுள்ளார். தனது மனைவி கூட மக்காவ் மோசடி கும்பலால் ஒருமுறை ஏமாற்றப்படுவதிலிருந்து அதிர்ஷ்டவசமாக மீண்டு வந்ததையும் லீ சங்வே நினைவு கூர்ந்தார். குறிப்பாக முதலீட்டு திட்டங்களின் போஸ்டர்கள் அல்லது விளம்பரங்களில் தமது முகத்தை காண நேர்ந்ததால் உடனடியாக தமது அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்களில் அதனை சரிபார்த்துக் கொள்ளுமாறும் லீ சங்வே அறிவுறுத்தினார். AI செயற்கை நுண்ணறிவு வருகையால் மோசடி நடவடிக்கைகளை அடையாளம் காண்பதும் முறியடிப்பதும் பெரும் சவாலாக மாறியிருக்கிறது. அதனால் அதுபோன்ற தீங்கினை எதிர்த்து போராட மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் மற்றும் அரச மலேசிய போலீஸ் படையுடன் தாம் ஒத்துழைத்து வருவதாக ஒலிம்பிக்கில் மும்முறை வெள்ளிப் பதக்கம் வென்றவருமான லீ சங்வே கூறியிருக்கின்றார். பினாங்கு புக்கிட் மொர்தாஜாம் பேருந்து நிலையத்தில் மாநில குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் பல நாடுகளைச் சேர்ந்த 20 கள்ள குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். நேற்று நண்பகல் மணி 2:30 வாக்கில் அந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது சம்பந்தப்பட்ட பேருந்து நிலையத்தில் இருந்து மொத்தம் 198 அந்நிய நாட்டவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக பினாங்கு குடிநுழைவுத்துறை ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறது. எனினும் அதில் 20 பேர் மட்டுமே முறையான பயண ஆவணங்களை வைத்திருக்காததோடு அவர்களில் சிலர் அனுமதிக்கப்பட்டதை காட்டிலும் கூடுதல் நாட்கள் நாட்டில் தங்கி இருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட அனைவரும் 6 வயதுக்கும் 45 வயதுக்கும் இடைப்பட்ட நேபாளம், இந்தோனேசியா, வங்காளதேசம், மியான்மர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களாவர். அவர்கள் அனைவரும் மேல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.